இந்தியாவிலேயே முதல் முறையா தொழிற்சங்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து தொடங்கப்பட்டது சென்னையில தான். அது வந்து 1918 ஏப்ரல் 4ல தான் வந்து முதல் முறையா தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கு வந்து நிறைய மிக முக்கியமான காரணங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும், அதை தொடங்குறதுல மிக முக்கியமான பங்களிப்பு வந்து இருந்தது சிங்காரவேலருக்கும், வ.உ.சிக்கும், அதே நேரம் திருவிக அப்படிங்கிற கல்யாண சுந்தரனாருக்கும் தான். திருவிக வந்து அதோடைய அமைப்புல துணை செயலாளரா வந்து இருந்தாப்புல, துணை தலைவராகவும் அவர் வந்து பதவி வச்சிருந்தாரு. அவர் வந்து சிங்காரவேலர் மாதிரி நிறைய மிக முக்கியமான தொழிற்சங்கவாதிகள் கூட சேர்ந்து பயணிச்சு தொழிலாளர் உரிமைக்காகவும் வந்து போராடினாரு. நிறைய சுதந்திர போராட்டம் சார்ந்த விஷயங்களையும் வந்து ஈடுபட்டு இருந்தாரு அந்த காலகட்டத்திலே. அவர் வந்து திராவிடன் தேசபக்தி அப்படிங்கிற நூலுடைய சாரி பத்திரிகைகளுடைய ஆசிரியராகவும் அதே காலகட்டத்தில் இருந்தாப்புல. அவர் அது மட்டும் தான் செஞ்சாரா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. மாறா காந்தி, அன்னி பெசன்ட் அம்மையார் மாதிரியான நிறைய நபர்களுடைய ஆங்கில உரைகளை தமிழ்ல வந்து மொழிபெயர்த்ததுல அவருக்கு மிக முக்கியமான பங்களிப்பு உண்டு. அவர் வந்து அவரை பத்தி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாங்க அப்படின்னாலும், சார் பி.டி. தியாகராயர் ஒரு இடத்துல வந்து இப்படி சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் வந்து தமிழ் துரோணாச்சாரியார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த விதத்துல அந்த ஏகப்பட்ட புகழுக்கும் நிறைய பேச்சாற்றலையும் வந்து கொண்ட திருவிக அப்படிங்கிற அந்த நபர் இறந்தது இன்றுதான். அது செப்டம்பர் 15, 1953.